தென்னாடுடைய சிவனே போற்றி! இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற தென் கைலாயம்னு அழைக்கப்படுற வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர் காந்திபுரம்லேருந்து 35 கிலோமீட்டருங்க. டைரக்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸே இருக்குது. பூண்டி அப்படின்னு போட்டு வரும். அந்த பஸ்ஸில் வந்துட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இவ்வளோ அமைதியான சிவன் கோவிலை நீங்கள் வந்தடைஞ்சிடலாம். பங்குனி சித்திரை மாதங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அலமோதும். ஆனால் நாங்கள் வந்தது அன்சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரிலாக்ஸாக கூட்டமே இல்லாமல் நேரடியாக நம்ம சிவனை தரிசனம் செஞ்சாச்சு. மலையேற்றத்திலேயே மிக கடுமையான மலையேற்ற பாதைன்னு சொல்லணும்னா கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த வெள்ளியங்கிரி மலையும் ஒன்றுங்க. 7 மலை தாண்டி ஏன் இவ்வளவு கூட்டமாக மக்கள் போகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு தான். அதே மாதிரி எங்கேயும் காண கிடைக்காத மூலிகைகள் கூட இந்த கோவிலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கோயம்புத்தூர் வந்தால் கண்டிப்பாக இந்த கோவில் விசிட் பண்ணுங்கள்.